வாக்கு பெட்டியில முதல் பேரு இருக்கு. பாதி பிரச்சாரத்தை நீங்களே சொல்லுவீங்க. பாதி பிரச்சாரத்தை நான் வந்திருக்கேன். முதல் பேரு அண்ணன் டிஎம் செல்வகணபதியோட பேர் இருக்கும். நம்முடைய வெற்றி வேட்பாளர் சரியா. அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதய சூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நீங்க போடுறீங்களா ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வேட்டு வச்சா ஆகணும், மோடிக்கு வேட்டு வச்சா ஆகணும். வைப்பீங்களா? தொடர்ந்து நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் வேட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. எதை பத்தினே கவலைப்பட மாட்டார். தமிழ்நாட்டு மக்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது அவருக்கு. ஏன் தெரியுதா? இது வரைக்கும் எத்தனை பலமா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு? இந்த 10 வருஷத்துல எத்தனை பேர் வந்திருக்காரு? எதுக்காக வந்தாரா? கோவிட் கொரோனா வைரஸ் வந்து தாக்குச்சுல, நம்ம எல்லாரும் என்ன சொன்னாரு? 6 மாசம் வீட்டுல இருங்க, 6 மாசம் நீங்க சிறப்படுத்த மாதிரி வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடங்க, வீட்டுக்கு ஏதாவது பூட்டிக்கோங்க, யாராவது வெளில வந்தீங்கன்னா கைது செய்யப்படுவீங்கன்னு சொன்னாரா இல்லையாமா? ஒன்னு மட்டும்தான் ஒரு முடம் அதுக்கெல்லாம் இழப்பீடு கொடுத்தாரமா? 6 மாசம் யாரும் வேலைக்கு போக கூடாது, எல்லாத்தையும் இழுத்து போடுங்க, கடைகள்லாம் இழுத்து போடுங்க, தெருவுக்கு வந்தா கைதுன்னு சொன்னாரா இல்லையா? ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா? வந்து ஆறுதல் சொன்னாரா? ஒன்னு மட்டும்தான் பண்ணாரு. எல்லாரும் கையில விளக்கு பிடிச்சுக்கோங்க, எல்லாரும் கையில மணி கையில விளக்கு பிடிச்சுக்கோங்க, ஒரு கையில மணி ஆட்டுங்க, சத்தம் போடுங்க சொன்னாரா இல்லையாமா? மறந்துடுறீங்கம்மா, சத்தம் போடுங்க. அந்த சத்தத்தை கேட்டு கோவிட் வைரஸ் பயந்து ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையா? இதுதான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் கோவில போய் செஞ்ச வேலை. அதன் பிறகு திருப்பி இருந்தாரா? 2017ஆம் ஆண்டு ஒண்ணு பண்ணாருமா. திடீர்னு ஒரு நாள் இருந்துச்சு, என்ன பண்ணாரு? 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாது சொன்னாரா இல்லையா? ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஏடிஎம் மாசத்துல நின்று கியூல நின்று வெயில் நின்று இறந்தே போறாங்க. என்ன காரணம் சொன்னாரு? கருப்பு பணத்தை நான் ஒழிக்க போறேன். ஒழிச்சு அனைவருடைய வங்கி கணக்குலையும் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலையும் எவ்வளவு 15 லட்சம் ரூபாய் போடுறது நான் போட்டாரா? 15 லட்சத்தை கொடுங்க, 15 காசாக போட்டாரா? எங்க போட்டாரு? நம்முடைய இருக்கிறதே அவர் போட்டாரு. அவருக்கு தண்டனை கொடுக்கணும் வேணாமா? அவரை வீட்டுக்கு அனுப்பணுமா வேணாமா? அதற்கான தேர்தல் தான் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.